இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுக்குழு கூட்டினாங்க, பேசணும், நல்லா இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, தலைவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவரோட தரிசனம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஏறத்தாழ பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் அத்தனை பேருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு இதில் வேறு ஒரு பேட்டர்ன் தெரியுது. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிடிஆர் அண்ணா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னார். நான் அடுத்ததாக அந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி தாவேகா சார்பாக ஒரு மிகப்பெரிய செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி எல்லா விஷயத்தை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படாமே இருந்துச்சு. ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பு தான் சிறப்பு பொதுக்குழுவாக மாறி இருக்குது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா செய்தியாளர் சந்திப்பில் இவ்வளோ விஷயங்களை பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது நம்ம பார்த்தது அத்தனையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல, இதற்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னை செய்தியாளர் சந்திப்பில் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப டஃப். ஏன்னா நம்ம நினைக்கிறத தாண்டி அங்கே வேறு சில பேர் வேறு சில அஜெண்டாவோட உள்ளே வருவாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம கட்சி என்ன பண்ணுதுன்னா, 2000 பேரை மிக முக்கியமான நபர்கள் அத்தனை பேரே ஒரு சிறப்பு பொதுக்குழுவாக போட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக திட்டமிட்டு தான் இந்த சிறப்பு பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் ரொம்ப தெளிவாக அந்த விஷயங்கள் அத்தனையுமே செஞ்சுருக்காங்க. என்ன நாங்கள் பார்த்தோம், ஆதவ் சார் பயங்கரமாக பேசினார், சிடிஆர் அண்ணா பேச்சும் நல்லா இருந்துச்சு, அருண்ராஜ் அவர்களும் சில இடத்துல ரொம்ப கிண்டல் பண்ணி, மகேஷ் அவர்களை கிண்டல் பண்ணி சில விஷயம்லாம் பேசினார், தலைவர் ரொம்ப கிளாசிக்காக கடைசியாக ரொம்ப தெளிவாக முடித்தார். இதை தாண்டி இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு ஒன்று இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது சிறப்பு பொதுக்குழு 2000 பேரை கூப்பிட்டு சும்மா உட்கார வச்சாங்க, பேசுனாங்க, மஜாவாக கைத்தட்டினாங்க, அப்படி கிடையாதுங்க. இந்த 2000 பேரை ஏன் கூப்பிட்டாங்கன்னா, இந்த 2000 பேர் தான் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய 2,95,540 பேருக்கும் தலைமையிலேருந்து வரக்கூடிய தகவல் அத்தனையுமே இவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. இந்த 2,95,540 பேருக்கு நிறையா சோர்வு இந்த சமயத்தில் ஏற்பட்டிருக்கும். ஒரு கட்சிக்காரனா எனக்கு நிறையா சோர்வு ஏற்பட்டுச்சு. என்னன்னா நம்ம கட்சியை போட்டு இப்படி சிதைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுற எனக்கே சோர்வு ஏற்பட்டுச்சு. ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய எனக்கு சோர்வு ஏற்பட்டுச்சு. சில பொறுப்பாளர்கிட்ட பேசும்போது நம்ம கட்சி சோர்வாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே நிச்சயமாக தெரியும். அந்த சோர்வை போக்கணும். ரெண்டாவது, இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பெருசாக எதுவுமே பேசலைங்க. நீதிமன்றத்தில் பேசுனாங்க, சட்டசபையில் பேசுனாங்க, மக்கள் மன்றத்தில் நிறைய பேர் ஏதேதோ கருத்துக்கள் சொல்லி பேசுனாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ச்சியாக நம்மளை பற்றி பேசுனாங்க. ஆனால் நம்ம அமைதியாக இருந்தோம். அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைச்ச பிறகு தலைவர் எதுவும் பேசுவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தா நீதி வென்றதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம தரப்பு நியாயத்தை நம்ம பெருசாக பேசணும். அதற்கு தான் செய்தியாளர் சந்திப்பு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதை இங்கே மாற்றி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம செய்தியாளர் சந்திப்புக்கு போனோம்னா நம்ம கட்சிக்காரனோட சோர்வை நம்ம விரட்டணும், நம்ம தரப்பு நியாயத்தை நம்ம சொல்லணும். அப்போ செய்தியாளர் சந்திப்பை தள்ளி வை, அதை பின்னாடி பார்த்துக்கலாம், அந்த யுக்தியை இப்போ பயன்படுத்த வேணாம். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப தெளிவாக சிறப்பு பொதுக்குழுவை கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை உருவாக்கிட்டாங்க. இந்த அஜெண்டாக்குள்ளே சும்மா வந்தாங்க, மாசா பேசுனாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தோணுனதை பேசிட்டு போனாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்புங்க. ஒவ்வொருத்தங்க பேச்சையும் நம்ம இப்போ தெளிவாக டீகோட் பண்ணலாம். முதல்ல நம்ம கட்சியில் நம்ம பொதுச் செயலாளர் உட்பட சில பேர் மேடையில் ஏறி இருப்பாங்கல்ல, தஞ்சை மாவட்ட செயலாளர், வேறு சில மாவட்ட செயலாளர்கள், நம்மளுடைய கட்சியோட நிர்வாக குழுவோட சில உறுப்பினர்கள், இவங்களாம் நிறைய பேர் மேடையில் ஏறி இருப்பாங்கல்ல, இவங்களாம் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. சிடிஆர் அண்ணாட்ட வேற ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க, ரொம்ப தெளிவாக அதை பண்ணியிருக்காப்புல. அருண்ராஜ் அவர்கள்ட்ட ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டாவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவருடைய அஜெண்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாப்புல. அடுத்து நம்ம தலைவர், இவங்க அத்தனை பேருக்கும் செப்பரேட்டாக அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவில் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய பேச்சை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். என்ன நீ புது கதை ஏதோ ஒன்று சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற அடுத்தடுத்த பாயிண்டை பாருங்கள், உங்களால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். முதல்ல நம்ம பொதுச் செயலாளர் நம்ம கட்சியோட பிற நிர்வாகிகள் மேடையில் ஏறும்போது என்ன பேசுனாங்கன்னா, நம்ம எப்பேற்பட்ட கட்சியில் இருக்கோம், நம்ம தலைவர் எப்பேற்பட்டவர், நம்ம எந்த மாதிரி விஷயங்களில் இவ்வளோ நாள் பயணித்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பழைய பாதை, அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய விஷயங்கள் அத்தனையுமே, அதே நேரத்தில் நம்ம தலைவர் நம்ம கட்சி இதுக்குள்ளே நீங்கள் எங்கேயுமே சோர்வு அடைந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை மையப்படுத்தி தான் இவங்க அத்தனை பேருமே பேசியிருப்பாங்க. ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்களேன். தஞ்சை மாவட்ட செயலர் என்ன பேசினார், நம்ம கட்சியோட செயற்குழு உறுப்பினர்கள் சில பேர் மேடையேறி பேசுனாங்க. அத்தனை பேர் என்ன பேசியிருப்பாங்கன்னா, நீங்களும் நானும் தாவேக்கால இருக்கிறதுக்கு நம்ம அத்தனை பேருமே பெருமை பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் இவங்க அத்தனை பேருமே பேசியிருப்பாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க அங்கே சோர்வு அடைஞ்சிருப்பாங்க. கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும், நான் ஒரு கட்சிக்காரன், இப்போ தாவேக்காலேருந்து வரக்கூடிய வேற ஒருத்தர் எனக்கு முன்னாடி பேசும்போது எனக்கு இயல்பாகவே என்ன ஆகுனா, மாசாக இருக்கும் போலப்பா, ஏதோ ரைட்டு, ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு, சரியாயிரும் போல அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடும். அதனால கட்சிக்காரங்க அத்தனை பேர்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, பொதுச்செயலாளர் உட்பட பிற நிர்வாகிகள் அத்தனை பேர்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசுங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்காங்க. அத்தனை பேருமே அந்த அஜெண்டாவில் சூப்பராக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்டாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு போவோம். சரிப்பா, கட்சிக்காரங்களை பற்றி அவங்களாம் பேசிட்டாங்க, யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது. சிடிஆர் அண்ணா ஏன் கட்டமைப்பு சார்ந்து சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசினார், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி பற்றி பேசியிருப்பார்.
வச்சிருப்பாரு. நம்ம கட்சியில் நிர்வாகிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பெருசாக முன் வச்சாங்க. அந்த அஜெண்டாவை உடைச்சிருப்பார். ஏன் இவர்கிட்ட கொடுத்தாங்க இதா? ஏன்னா இவர் தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பித்த பிறகு அரசியல் கட்சியில் பயணிக்கல. அதற்கு முன்னாடியே இவருக்கு 10-12 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தாவேக்கால கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் போது இது ஓரளவு கரெக்டாக இருக்கும்ல. லாஜிக்கலாக எத்திக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இவர்கிட்ட அந்த அஜெண்டா கொடுத்தா கரெக்டாக தானே போகும். சிடிஆர் அண்ணா அந்த அஜெண்டாவை ரொம்ப தெளிவாக ரொம்ப மைனூட்டாக செஞ்சுருக்காங்க. திமுகவை லைட்டாக தொட்டுக்கிட்டாரு. ஆனால் கட்டமைப்பு ரீதியாக நிறையா பேசியிருப்பார். பூத் கமிட்டி எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளோ பெரிய பூத் கமிட்டி இருந்து நான் பார்த்தது கிடையாது. நம்ம கட்சியில் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லா நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சில பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லா கட்சியிலையும் உள்ளது தான். அதெல்லாம் தவிர்த்து மாற்றி கொண்டு வந்தலாம், அதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதை தாண்டி அவர் மைனூட்டாக வேற ஒரு விஷயத்தை குறிப்பிட வந்தார். கட்டமைப்பு ஒரு கட்சியில் முழுமையாக பூர்த்தி செய்யவே முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, திமுகவில் நேற்றைய தினம் என்ன பண்ணாங்கன்னா, வேலூர் தொகுதியை ரெண்டாக பிரித்து இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுன்னு பிரித்தாங்க. அதை தாண்டி வந்து திருப்பூர் தொகுதியில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. 5 துணை பொதுச் செயலாளர் 7 துணை பொதுச் செயலாளராக மாற்றுறாங்க. ஏன்னா ஒரு கட்சியோட கட்டமைப்பு முழுமை பெறணும்னா 75 வருஷம் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை கட்டமைப்பை முழுமைப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு சுத்தல்லையே தான் இருக்கும் கட்சி. ஏன்னா இப்போ 10 பேர் இங்கே 10 மண்டல பொறுப்பு இங்கே தேவைப்படும். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தேவைப்பட மாட்டாங்க, இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க தேவைப்படுவாங்க. ஸோ கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்படல அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவே தவிர அது உண்மை கிடையாது. ஒரு நல்ல கட்டமைப்போட தாவேக்கா இருக்கு. கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கட்சி, எந்த ஒரு கட்சி, அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, கட்டமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சிடிஆர் அண்ணா ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அதுக்கடுத்துங்க அருண்ராஜ் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். ரொம்ப தெளிவாக மகேஷ் அவர்களை கிண்டல் பண்ணார். நெல் கொள்முதல் பற்றி பேசினார். பொறுப்பு டிஜிபி நியமனம் சார்ந்து பேசினார். மதுரை மாநகராட்சி ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசினார். ஏன் இவர் இவ்வளோ விஷயங்களை பேசணும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் திமுக எதிர்ப்பு சமீபத்தில் திமுக பண்ண நிர்வாக தவறுகளை பட்டியலிட்டு பேசுங்க. கரூர் விஷயத்தை லைட்டாக தொடுங்க. அதை தாண்டி இந்த நிர்வாக தவறுகள் அத்தனையுமே நீங்கள் ஆவணப்படுத்துங்க. கரூர் விஷயத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப தெளிவாக, ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப அழகாக முன்னாடி அருண்ராஜ் அவர்கள் பேச்சு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பர்சனலாக கனெக்டாக இருந்துச்சு. அழகாக அடுக்கி ஒவ்வொரு நிர்வாகம், ஏன்னா ரொம்ப டஃப்புங்க, ரொம்ப ஈஸி கிடையாது. நிர்வாகத்தவர்கள் அத்தனையும் வரிசையாக அம்பலப்படுத்திக்கிட்டே வந்தார். அவரோட பேச்சு அத்தனையுமே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து ஒருத்தர் வந்தார், அவர் ஆதவ் அர்ஜுனா. இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவை இறங்கி அடிக்கணும். ஏன்னா அந்த கரூர் விஷயத்தில் நம்ம தலைவரையும் நம்ம கட்சியை அவங்க இறங்கி செஞ்சாங்க. அப்போ நம்ம சைட்லேருந்து ஒருத்தர் இறங்கி செஞ்சால் சரியாக இருக்கும். அந்த இறங்கி செய்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ என் மனசில் சில கேள்விகள் இருக்கும், உங்கள் மனசில் சில கேள்விகள் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இந்த நம்ம கரூர் போகிறதுக்கு ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து குடைச்சல் கொடுக்குறாரு அப்படிங்கிற செய்திகள் பார்க்கும்போது, யார் அந்த போலீஸ்காரர், அவர் ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த பெரிய மீசை வச்சுட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார்ல, அவர் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற கோவம் நமக்கு இருக்கும். கட்சிக்காரனா என்னுடைய ஆதங்கள் அத்தனையுமே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக, ரொம்ப கரெக்டாக ஒரு கோபத்தோட திமுகலேருந்து வந்தவர் திமுகவை பிலோட பெல்ட் அடித்தா எவ்வளோ சரியாக இருக்கும். அதனால தான் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் அந்த வேலையை மிக கணக்கச்சிதமாக ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. அதனால தான் மற்றவங்க பேச்சோத ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவர்களோட அஜெண்டா பெருசாக ரீச் ஆனது நம்ம அத்தனை பேரும் எதுக்கு அது கனெக்ட் பண்ணிச்சுன்னா, என்னோட ஆதங்கம் உங்களோட ஆதங்கம், என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி. கட்சிக்காரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும், கரூர் விஷயத்தில் தலைவர் வந்து தாமதமாயிட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, நம்ம ஓடிட்டோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க, உயர்நீதிமன்றத்தில் போய் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நீதிமன்ற பாலிடிக்ஸில் ஆரம்பிச்சு இந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் முறைகேடாக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ, ஒரு கட்சிக்காரனாக நமக்கு இருக்கக்கூடிய கோபம் அத்தனையும் போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. அதனால தான் இவரோட பேச்சு நமக்கு பெருசாக கனெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். தலைவரோட பேச்சுக்கு வரேன். தலைவர் முதல்ல இந்த பொதுக்குழு தீர்மானத்தில் ஃபஸ்ட்டு எதை ஹைலைட் பண்ணார், மதியழகன் அப்படிங்கிற ஒருத்தர் நம்மளுடைய கட்சியோட இப்போ சிறை கூட போயிட்டு வந்தார்ல அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு, அவரை வச்சு முதல்ல பொதுக்குழு தீர்மானத்தை போட்டாங்க. பொதுக்குழுவில் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் போட்டாங்க. கடைசியாக தலைவர் எப்படி தன்னுடைய பேச்சை முடிச்சார்னா, டிஎம்கே விசஸ் டிவிகே இது இன்னும் வலிமை பெறும். இந்த விஷயத்தில் இந்த இடத்துல எங்களை வந்து நீங்கள் கீழே இழுத்து விட்டு தான் நினச்சிங்க. அங்கே ஆரம்பித்த அந்த பொதுக்குழுவை என்னுடைய பேச்சில் இதுதான் சண்டை, இதுதான் கரெக்டான சண்டை அப்படிங்கிற ஏரியாவில் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் தன்னுடைய பேச்சை முடிச்சிருப்பார். அதை தாண்டி மிக முக்கியமாக நீதிமன்றத்தில் வச்சு ஒரு பதிலடி நம்ம பெருசாக கொடுத்தோம் அந்த திமுகக்கு. இந்த பதிலடியை யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா நீதிமன்றத்தில் திமுக நிறையா தப்பு பண்ணிச்சு, நிறைய அசிங்கப்பட்டுச்சு. இதை ஒருத்தர் எடுக்கணும். அப்போ தலைவர் யோசிச்சிருக்காருங்க,
சட்டமன்றத்தில் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணீங்க. ஒரு நபர் ஆணையம் கமிஷன் போட்டு சில விளையாட்டுகள்லாம் விளாண்டிங்க. நீதிமன்றத்தில் அத்தனையுமே அம்பலப்பட்டு போனீங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைவர் விஜய் அவர்களை குறை சொல்லும் போது அதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுக்குழுவில் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் பட்டியல் போட்டு, ஏன்னா இவர் பிலோட பெல்ட் அடிக்க முடியாது, திமுகவோட நிர்வாகத்தவர்களை இப்போ ஒரு சுட்டி காட்டினா சரியா இருக்காரு, ஏன்னா கரூர் இன்சிடென்ட்டை பற்றி தலைவர் என்ன பேசுவார் அப்படிங்கிறது காலிலேருந்து நம்ம அத்தனை பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ முதலமைச்சர் தன்னை குறை சொல்லும் போது அதே முதலமைச்சருக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி போய் அடி வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி, ஏன்னா அது ஆல்ரெடி நடந்து போச்சு, நினைவுபடுத்தி என்னையா குறை சொல்கிறீங்க, உங்களை நான் மறுபடியும் திருப்பி அடிப்பேன், நான் அடித்தேன்னா ஏதோ அரசியலுக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பீங்க. நான் அடிக்கிறத தாண்டி திமுகவில் நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் வாங்கின அடியை இங்கே நினைவுபடுத்தி அடிக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டைரக்டாக தாக்கினார். வேற எந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் கிடையாது. திமுக நிர்வாகத்தவர்கள் அவர் பார்த்தாச்சு, பிலோட பெல்ட் இவர் அடிச்சாச்சு. அதை தாண்டி நம்ம கட்சியோட கட்டமைப்பு, நம்ம கட்சி சார்ந்த தொண்டர்களோட சோர்வு, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்மளுடைய சிடிஆர் அண்ணா இவங்களாம் அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பண்ண தப்பு. அதைத்தான் தலைவர் எடுத்து செய்ன்னு செஞ்சார். அதனால தான் தலைவரோட பேச்சு ரொம்ப அதாவது ஒரு சிங்க கர்ஜிச்சா எப்படி இருக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 40-45 நாளுக்கு அப்புறம் அப்படி கத்துனா எப்படி இருக்கும், ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப கரெக்டாக தலைவரோட பேச்சு இருந்துச்சு. இவ்வளோ தூரம் தலைவரோட பேச்சு அழுத்தம் திருத்தமாக இருந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தை பிசுறு தட்டாமல் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை இங்கே கொடுத்துருப்பாரு. ஏன்னா உள்ள அவ்வளோ ரணம் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்னபடி சும்மா வந்தாங்க, மைக்கை பிடிச்சாங்க, பேசுனாங்க, பொதுக்குழு கைத்தட்டினாங்கன்னு மட்டும் நினச்சிங்கன்னா அது கிடையாதுங்க. நம்ம கட்சியில் ஒவ்வொரு விஷயமும் காரணம் காரியம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் வலுவான காரணங்கள் இருக்கு. வலுவான காரணங்கள் அடிப்படையில் தான் நிகழ்வுகள் அத்தனையுமே நடக்குது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுங்க. 2000 பேருக்கு அழைப்பு கொடுத்து இப்போ நம்ம சொல்கிற அந்த பேட்டர்ன் அத்தனை ஏரியாவையும் தொட்டுட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கல்ல, இது திமுக தலைமைக்கு பெருசாக வலிக்கும். இன்னும் நம்ம மேலே ஏராளமான தாக்குதல் தொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்கோம், ரொம்ப மைனூட்டாக கரெக்டாக பாலை கரெக்டாக ஸ்டெம்புக்கு போட்டு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லலாம். அந்தளவு அடி வலுவாக அவங்களுக்கு விழுந்திருக்கு 45 நாள் கழிச்சு. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.